அம்மா அம்பிகை அம்பாளிகை அங்க பாத்தியாடி அம்மா நமக்கு சொந்த அம்மா சாலு மன்னன் பீட்மாச்சாரியோடு சண்டை செய்து புறமுது கொடுத்து ஓடும்போது அவர் என்ன சொன்னார் பார்த்தீர்களா? அடியே அம்மா அம்பி அம்பாலிகை, என்னை போன்ற அரசனுக்கு நீங்க மாலை இருந்தா உங்களுக்கு நான் அம்மா பட்டம் கட்டி அழகு பார்த்திருப்பேன். ஆனா எனக்கு மாலை போடலன்னு நான் வருத்தப்படலை. ஆனா என்னை போன்ற சக்தி எனக்கு மாலை போடாத. நீங்க மாலை இட்டு போறீங்க, அவன் செம்படம் பத்தாண்டி நீங்க போய் மீது கருவாடு தாண்டி விற்கணும் அப்படின்னு சொல்லி மாமன் பதறி போறா. நடி அம்மா தாய், காசி மன்னனுக்கு 3 பெண் பிறந்தோமே, நம்ம யாருன்னா ஒருத்தியாவது அவனை மாலை இட்டு இருந்தா சொந்த மாமனன் அவன் அவரு எரிஞ்சு போவான தலைவி. இது 7 வருஷம். அதனாலம்மா நமக்கு சொந்த அம்மா மகளிர்ந்து போறாண்டி. நம்ம சத்திரியில மாலையிடல, செம்பளம் வந்தாலும் மாலையிட்டோம். எனக்கு வாங்க நேரத்தை விட்டு போகலாம். ஏமா எனக்கு நான் கொண்டு விட்டு குளம் பேச நான் பேச மாட்டேன் மாமா. அம்பாலிகை மாமா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா என் சாட்சியை கவனமாக பேசவில்லை. மாமா, ஆகாயவாணி பூமாதேவி அறிய உங்க ஜாதியில இருவரும் பேசவில்லை மாமா. சிவம்படுவ சாட்சி என்று பேசவில்லை. மீன் பிடிக்கு சாட்சி என்று சொல்லவில்லை. பணத்தை உள்ள சாட்சி என்று சொல்லவில்லை. சத்தியமா சொல்லவில்லை மாமா. போய் அவன் மேல ரொத்திர உயிரை அடம் மூணு மாமா
எங்க இந்த அவங்க தெரியும் காரணம் மூத்தவள் அம்பாள். என் குலாச்சாரத்தை யார்? ஏய், பொறுப்பேர் மாமனே நான் செய்த பிழை பொறுப்பேர் மாமனே பொறுப்பிரையா உனக்கு கோடி சபனம் செய்தேன் தெரியாத தரத்தினால வாய்ப்பிடத்தில் பேசுகிறேன் ஐயா, உன்னுடைய குலாச்சாரத்தை பற்றி பேசியவன் நான் தான் ஐயா. என் சொந்த அம்மா உன்கிட்ட சண்டை செய்து புறமுது கொடுத்து ஓடும் போது அவ சொல்லிட்டு போன வார்த்தை, 3 பொண்ணு பிறந்துகிறடி, ஒருத்த கூட இன்னும் மாலை இடலையே, நீங்க நல்லவனுக்கு மாலை போட்டிருந்தா உனக்கு அம்பலம் பட்டம் கட்டியிருப்பேன், நீங்க மீது பிக்கிற செம்பளம் அவன்கிட்ட தாண்டி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனான். அதனால அதை விட்டாலும் தன் தசை துடிக்கும் என்று சொன்னார்களே, சொந்த மாமன் சொல்லிட்டு போறானே, நம்ம 3 பொண்ணு பிறந்தமே, ஒருத்தி மாமனை கல்யாணம் செய்திருந்தா அவன் வவுரி எரிஞ்சு போக மாட்டானே அப்படின்னு சொன்னது நான் தான் ஐயா. மனம் பதிச்சு சொல்லி மன்னிச்சிருங்க ஐயா. என் சண்முகல பரம்பரை 32 தலைமுறை தலைமுறை நாங்கள் சொந்தத்தை சென்றக்கூடியவர்கள். முன்வைக்காமல் பின்வைக்காமல் சத்திரியன். ஆனால் சத்திரியன் எங்கள் குலத்து ஆச்சாரத்தை சிவப்பனவ ஜாதி என்றும் வளவீச ஜாதி என்றும் ஜாதி என்றும் மீன் பிடிக்க ஜாதி ஜாதி என்றும் என்றும் கேவலமாக பேசியதா? பேசிதான் அது என்ன காரணம்? காரணம் அது மாமல்லனுக்கு நாங்கள் எப்போது என் குல ஆச்சாரத்தை கேவலமாக பேசிவிட்டாயோ என் நடத்தியிடம் கிடையாது போகிறோம். ஐயா, நான் ஒன்னும் தவறா சொன்னது தப்புதான் ஐயா. மனம் பதிச்சு சொன்னது உண்மைதானே, நான் தான் ஏத்துக்கிறேன் ஐயா. அதுக்காக செய்தது தப்புன்னு சொன்னா ஒரு ராஜா வந்தாலும் தவறுன்னு சொல்லிட்டா, தப்புன்னு சொன்னா காலில் விழுந்துட்டா மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லம்மா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா இந்த சுயவரத்தில் எனக்கு மாலை போன் என்று என் தம்பி கேட்டானா? இல்ல, ஆனால் ஒரு பெண்ணானவளுக்கு கை நிறந்த பொருளை விட கண்ணு கேட்ட கணவன் தேவை என்று என் தம்பிக்கு மாலையிட்டார். ஆமா அவன் தான் கணவன். ஆமா என்ன சொல்றேன். ஆனால் ஏய், தாய் மாமன் அழுது கொண்டு போகின்றானே என்று மனதில் நினைத்தால் அப்போதே மனச்சோரம் அடைந்த விபச்சாரியாகிவிட்டார். என் ரதத்தில் இடம் கிடையாது நிறுத்தியா? நிறுத்தியா? நான் பொட்டலம் வாங்கிட்டு விபச்சாரியா போடுறான். என்னவா தப்பா சொல்லிட்டேன். சொந்த மாமன் பவுரி அடிச்சு போறானே, 3 பேர்ல ஒருத்தி மாலை போட்டிருந்தா அவன் பவுரி அடிச்சுக்க மாட்டான். இது சொல்லி தப்பாமா, இது விபச்சாரி ஆகிட்டு நான் அவன்கிட்ட போய் பத்து நான் வந்துட்டா. ஏய் ஏய் என் தங்கச்சி குட்டி நான் போறேன். பண்ணா குடிவோம். என் ஐத்தியா என்ன அம்பிகை அம்மாங்க
பிறகு இப்ப இறங்கி வாடின்னு சொல்ற அடிப்படி மானுங்களை தேவையா சாடு மாதிரி உன் பேச்சு நீங்க கேட்க முடியாது எவ்வளவு கேட்க நீ போடி இவனுக்கு வராது உன் பேச்சு என்ன கேட்க முடியாது இந்த தாலி கட்டின அவன் புலாச்சாரத்தை தவறா பேசினா விடுவான சும்மா இவன் மாலை போட்டதுன்னா மாலை போட்டான் அவன் புலாச்சாரத்தை தப்பா பேசுறான் அப்படின்னா மூணு வாயா அம்பே அம்பாடி இல்ல நாங்கம்மா நீ எவனுக்கு மாலை போட்டியோ அவனுக்கு தான் போட்டோம் நாங்க அவன் கூடவே போறோம் நீ மாமனை நினைச்சிட்டு நீ போய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு ஆறுதலா இருந்திருக்கும் எடுத்ததுமே ஒருத்தி கேள்வியான்னு கேட்கிறேன் ஓடி வாடி இது வரைக்கும் நீங்க இப்படி பேசியது இல்லையா அம்மா விஜய் அம்மாவால முடியாது எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு பெத்தவ வேலை செய்ய முடியல அதுக்காக பெரிய பொண்ணு எம்மாடி நீ நின்னுடுமா நீ படிக்க போக வேண்டாம் தங்கச்சியை படிக்க வையுமான்னு என்னை பெற்ற என் தாய் சொன்னார் அதுக்காக உங்களுக்கு நான் அம்மா கஷ்டப்பட்டேன் என்ன தேவையான்னு கேட்கறீங்க அம்மா அம்பிகை அம்பாளிகை எப்படி மனம் வந்தது அம்மா என் பவரி எரியுது அம்மா அம்பிகை அடி உங்களை செல்வம்மா உங்களை நான் சீராட்டி வளர்த்தேன் மனமாறு தேவடியான்னு கேட்கிறேன் அம்மா நான் உங்களை எப்படிலாம் பெத்த விட்டுட்டா நான் உங்களுக்காக தாய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் படிப்பை நிறுத்திட்டு உங்களுக்கு தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு உங்களை படிக்க வச்சபடி நானு என்ன தேவடியான்னு கேட்கிறேன் அம்மா அந்த நான் ஒண்ணுமே சொல்லல காத்து விட்டு கீழே இறங்கிட்டான் ஏண்டி அப்படி அம்மா நம்ம ஒரே தட்டுல சாப்பிடுவோம்மா எம்மா அடி தங்க தட்டில நின்னை உனக்கு சோறு போட்டு ஓட்டினேன் என் தங்கையா ஒரு பொம்பளைய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாழ்க்கையில வார்த்தை கொண்டுடும் ஒரே சொல்லு ஒரு மனுஷனை கொண்டுடும் அம்மா அவன் வேற ஒண்ணும் சொல்லல மனமாற ஒரே தட்டுல சாப்பிட்டோம் ஒரே பாயில படுத்தோம் பூ கூட கலர் மாறக்கூடாது வெள்ளையா பூ வச்சா வெள்ளையா தான் வைக்கணும் கனகாபுரம் வாங்கி வச்சா கனகாபுரம் தான் வாங்கி வைக்கணும் மாறக்கூடாது நீ எவனை கட்டிக்கிறியோ நான் அந்த ஆம்படியாலதான் கட்டிக்கிட்டு சொல்லி அம்மா நம்ம 3 பேர்ல விட்டு என்ன பிரிச்சு வானான்னு சொல்லிட்டு போறோம் அந்த ஆளு நீ வாடின்னு கேட்டது காடி என்ன தேவையாது கேட்கறீங்க அம்மா என் அவரு பிச்சுட்டு போகுது அம்மா மனசு அம்மா கெடுத்துட்டாலும் பாரு அம்மா ஐயா நான் என்ன தப்பாவா சொன்னேன் இவங்க சொந்த மாமன் அவன் புறமுகத்து ஓடுறான் 3 பேர் பிறந்த வர்க்கம் ஒருத்தி மாமனை மாலை கொடுத்துட்டா அப்படின்னு அம்மா ஒரு வீட்டுல பொண்ணு கேட்டு கட்டினா கூட அந்த மாமனை கேட்டுட்டா ஒருத்த பொண்ணு கேட்பான் உண்மைதான் அம்மா ஆனா இந்த சாஸ்திரமா அவனுக்கு தெரிஞ்சவளா இருந்தா இந்த தேவடி அன்னை கேட்பாரா இவன் ஐயோ கொடிய வார்த்தை கேட்டாலே
போங்கடி. பின்ன என் வாழ்க்கை தானே கெட்டு போச்சு, பேருந்த கெட்டு போச்சு. வெற்றி. ஏய் அம்பிகை மளிகை மீண்டும் கேட்கலாமா? எங்க மாலை போட்டு கொடுத்துங்க, மாலை போட்டு அம்பன் விட்டு வாடின்னு சொல்ற. அடிப்படி உனக்கு என்ன அது தகுதியா இருக்கலாம். நாங்க அப்படி வளரல. ஓடி அம்மா, இவளை நான் சும்மா விடலாமா? நான் கேட்க மாட்டேன். அதான் கேட்கறேன். ஏய் நீ எங்கடா போடி? ஆம்பளை கூட நான் வாழ்வேன். நீ எங்கடா ஊர் மேல ஒண்ணு போய் எங்கடா போடி? நீ ஒருத்தருக்கு முன்னாடி போடி. நான் பேசக்கூடாது. நீங்க பேசலாம், நான் பேசக்கூடாது. இப்ப சொல்லுங்க. இப்ப கூட மாமன் கிட்ட போனா மாமன் நீங்க செத்து நீங்க தெருவா மீனோ மீனா அதை ஒருத்த வச்சு வரான் பாரு. போடி தெரியும். உன் மாமன் போய் நீ திப்பு வாழ்ந்து எங்க வீட்டு மட்டும் போற அகஸ்தனாபுரம். அது 56 தேசத்துக்கு தலைநகரம். என் பேர் விட்டேடா. போடி தெரியும். ஊழியார் எப்படி இருந்தாலும் என் மாமங்கிறாரு. மாமன் மூத்தாரு சொல்லி பண்ணேன். என்ன ஒரு வாய்ஸ் பாரு, ரோப்பர் வாய்ஸ் ஊர் மேல போகக்கூடாது. தேவடியா சொன்னா கூட மாட்டேன். அம்மா சத்தியமா சத்தியமா பாவம் நீங்க உங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு போய் போவடா. நீ போகும்போதே 32 மாதம் சாப்பிடுற மாதிரி ஆகும் இல்ல? நான் போறேன், என் மாமன் கிட்ட நான் வேற போறேன். இவன் சென்னை போறா. ஐயா காராங்கத்தி மீற வைக்க போறாரு. அம்மா காராங்கத்தி கருவாரி வைக்க போறாங்களா? சொந்தங்கம்மா தன்னை தேடி தண்ணி வருமா? தண்ணி அடிச்சா தண்ணி வர போது
ஏப்பா வணக்கம். கொண்டா பேசலாம். கொண்டது தேசம். அவர் இந்த நாட்டில் தான் இருக்கிறார். அவர் இருக்காருங்களா? அவரே இருக்கிறாரா? யாரு யாரு? ராஷ்டிரிய மகாராணி. ராஜா மகாராஜா உள்ளதா இருக்கின்றான். வேற எந்த ஊருக்கு போகலையா? ஓ வேற எந்த ஊருக்கு போகலையா? கூட போயிருந்தீங்க என் கூட தான் வந்தேன். நாளைக்கு தெரியுமா? ஐயோ அதையாட்டா உங்களை கேட்டேன். நீங்க பேசுறீங்க சக்கினா பாரு செம்பாடி கொஞ்சம் அடிப்போம். நீ போய் சால்வ் பண்ணி கொடுத்தா உங்க அக்கா பொண்ணா உங்களை பார்த்து வந்து இது சொன்ன உடனே எங்க மாமா வான்னு கூப்பிடுவாரு. அம்மா என்ன என்ன பண்ணாலும் தாய் தங்கச்சி வாழ்க்கை இருக்கு தெரிஞ்சுதா? அவங்க போட்டு நீங்க ஆட்ட பார்த்து தானே தெரியுங்க. அவ என்ன சொன்னாலும் நீ எவனை கட்டுறியோ அப்ப நீங்க கட்டியா? நீ நான் கட்டியா? நான் என்ன தப்பா சொன்னேன்? சொந்த மாமா தண்ணி ஊற்றி உங்களுக்கு கைதால வாங்கி வச்சு சொந்த மாமன் இந்த மாமன் ஆளை போட்டு நீ ஏன் பேசணும்? நீ இப்ப கேட்ட கேள்விக்கு நம்ம கடுமையம்மா. நான் முன்ன மாலை போட்டேன் தெரியுமா? அவன் என்ன கேட்டா? உனக்கு மட்டும்தான் மாமா, எனக்கு இல்லையா மாமா? கேட்டாலா இல்லையாமா? அப்ப மாமா மேல ஆசைப்பட்ட நாம வேற எங்கன்னா போய் உனக்கு கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நம்ம கூட போறதுல கஷ்டப்படக்கூடாது. அவ சொந்த மாமா கிட்ட போய் போறான் அப்படின்னு நினைச்சது உண்மை. நான் இப்ப சொல்றேன், அந்த பாவாதாயம் சத்தியமா சொல்றேன். நான் நினைச்சது உண்மையா இருந்தா சக்கரத்தை 2 பேரும் தாலி அறக்கலாம் அப்படின்னு யாவது அறியல. ஐயா அவ கேட்ட கேட்டு கண்ணு கலங்கி எங்க அம்மா என்ன ஒரு அடி அடிச்சது இல்ல, ஒரு வார்த்தை என்ன பேசுறது. இவளுக்காக என் படிப்பு நிறுத்தினேன், என் வாழ்க்கையை நிறுத்தினேன். இப்ப என் வாழ்க்கை கெட்டு போச்சு. குட்டிச்சவரா போன ஐயா எவ்வளவு அம்மா பள்ளியில சேரும் போதே நிறுத்திட்டாங்க. உங்க அக்கா பொண்ணு வந்து உங்க அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு. உங்க அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு வந்து பெரிய பொண்ணா? அம்மாவா? அம்மா அம்மா அதான் தேடி வந்து எதுக்கு வருவாங்க? ஒரு அக்கா பொண்ணு ஆளுங்க போய் சொல்லு போ. போ பெரிய பொண்ணு எதுக்கு வரா? எதுக்கு வரா? அந்த சபையில நசிங்க அப்ப இல்லையா? அவரேச்சு பண்ண அப்ப இல்லையா? இப்ப எதுக்குடா மாமா ஆளுங்க சொல்லுவோம். நான் வந்தல அந்த இடத்துக்கு மரியாதை 10 பேருக்கு மரியாதை முடிச்சா இப்ப எதுக்கு அவங்க கூட தெரிஞ்சு வர? நாட்டுக்கு அவர் நாட்டுக்கு எது சொல்லவே அம்மா. ஆமா விருதாச்சல வேற்புரம் தூரத்திலிருந்து வந்து வரேன். ஆமா அம்மா ஆமா என்ன சொன்னாருப்பா? வெளிநாடு போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அதான் இருக்கிறாரு. உள்ளதான் இருக்கிறாரு. கொஞ்சம் போனது அவன் அழைப்பாரு. ஐயோ என் மேமனை பத்தி உனக்கு தெரியாது. நான் போன உடனே சக்குன்னு தூக்கி உட்கார ஐயோ அவர் எதுக்கு ஆசைப்பட்டு எனக்கு தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கும். ஒரு 10 நிமிஷம் என் கதையை பார்த்து கதையை பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பழக்கம் இருக்கு. அப்படி எப்படி பேசுறேன்?
கால் பவுனும் மோதிரம் போதாலும் என்னோட கனவு சொல்லுங்க இரு நானா இந்த புத்தி கேட்ட அந்த மாதிரி உங்களை நட்டி வந்தேன் உங்களை நட்டி வந்தேன் என் தங்கை மாறி வாழ்வதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் நான் ஒரு சமாசம் வீசக்காரன நான் மாற போட்டேன் இந்த புத்தி கண்ட என்ன சேர்க்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா இந்த புத்தி கட்ட நம்பமாதி உங்களை நட்டி வந்தேன் நட்டி வந்தேன் அதனால அன்னைக்கு உனக்கு மாலை போடலன்னு என் மேல கோவப்படாத மாமா என்ன கொஞ்சம் பாருமா அம்மா அம்மா கவலை அடிக்க மாட்டேங்குது அம்மா இல்ல பள்ளிக்கூடத்துல நான் படிக்கும் போது விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பும் போது நீ கவலைப்படாத நீ நல்ல மாப்பிள்ளைதான் உனக்கு உன் சொந்த மாமனுக்கு தான் சாலை சிலைட்டு இருக்கா வந்து என் தம்பி அப்படின்னு நான் வயசுக்கு வந்த அன்னைக்கு இவர் தான் குடிசை கட்டாங்க எனக்கு அன்று நாள் முதல் இந்த நாடகத்தில் எழுதப்பட்ட பாட்டி அம்மா ஐயா எந்த நாளும் உந்தரையே அப்படி என்று அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஐயா உங்களை எந்த நாளும் உந்தரையே ஐயா அம்மா புண்ணியா மாமா அம்மா எதுக்காக வந்தார் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வாழ்க்கை நான் கொடுக்கணுமா அம்மா இப்ப நீ எந்த நிலையில தெரியுமா இருக்கிற எப்படி தெரியுமா இருக்கிற அது எச்சி பட்ட சாதமாக
நல்லவனோ கெட்டவனோ நீ அவனோடு தான் வாழணும். என்ன நீ அவனோட தான் சேர்ந்து வாழணும். அதனால நீ அவனை ஏத்துக்கிற தவறு. நீ சாப்பிட்ட சாப்பாடு அது மீண்டும் பண்ண கை வைக்கலாமா? எச்சுப்பட்ட சாதம் எவன் அம்மா எடுத்து என்ன சாப்பிட்டா சாப்பிட்டாலும் இல்லையா? நீ மேலே போட்டல என் சாப்பிட்டு எனக்கு மேலே போட்டல. இப்ப நீ மாமா மயிர் இருக்கலாம் போடி வெளியே. அது என்ன அம்மா போடி போடி. இது நியாயமா இல்லையா? யார் சொல்றது நியாயம்? நான் யாரு? தாய் மாமா எச்சுப்பட்ட சாதம் சாப்பிடலாமா? அங்க பகப்பட்டு வந்தல மானம் சூடு சொர்ணம் இருக்குல்ல. அவ்வா ஐயோ ஐயோ எப்படி மானம் மரியாதை சொன்னேன். ஐயோ 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 அடி மாதிரி அந்த தாய் அடி சொன்ன இல்ல 5000 ரூபாய் வாங்கி கூட கெட்டு போன வாழ்க்கை வந்து விட்டு விட்டு போறேன். கெட்டு போன வாழ்க்கை வந்து விட்டு போறேன். கெட்டு போன வாழ்க்கை வந்து விட்டு விட்டு போறேன். கெட்டு போன வாழ்க்கை வந்து விட்டு விட்டு போறேன். அந்த ஆளு ஜாதி பத்தி பேசணும்னு ராயத்தை விட்டு சூரப்பொருளை பிடிச்சு தெரிவித்தான். அதனால எனக்கு சொந்த மாமா எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு சொன்னா வாங்க போற நீ சொந்த ஏத்துக்குமே தவிர அடுத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் கேட்டா அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு அண்ணன் பொண்டாட்டி தாலி அறுத்துட்டா தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அந்த காலத்துல. இப்ப நடக்குது அந்த மாதிரி. நான் போட்டு மாலை போட்டு போனே தவிர நான் தொட்டு பார்க்கல, நொட்டு பார்க்கல, பாவன அவன் மூஞ்ச கூட பார்க்கறேன். அவன் நாட்டில் ஜனங்கிறான். அவன் என்ன பண்ண போறான்? அதனால அதெல்லாம் வேணாமம்மா, நான் சொல்றது கேளு. டேய் உன்னை தொட்டுடுவோம் மாட்டாமல் அவன் நாட்டுக்கு ஒரு பேரரசன். அவனுக்கு நான் கப்பம் கொட்டக்கூடிய ஆள். நான் சிற்றரசன். ஆனா உன்னை நான் ஏத்துக்கணும். அவனை ஏத்துக்கிறான் அது முறை இல்லை. அதனால நான் அவனை ஏத்துக்க மாட்டேன். உலகத்துல அம்மா ஏத்துக்காதவங்க எவருமே கிடையாது. நான் ஏத்துக்க மாட்டேன். நீ முடியாது படி. முடியாது ஏத்துக்க முடியாது படி. முடியாது முடியாது படி. கொஞ்ச நேரம் நம்ம ஆகட்டும். இப்ப சொல்றேன் கேளுங்க. மேல போட்டுட்டேன், பேத்துல போறேன். போகும்போது இவன் என்ன சொன்னான்? அடி அம்பா அங்கு அங்கு சத்திரனுக்கு மாலை போட்டிருந்தா நான் அம்மா பட்டம் கட்டியிருப்பேன். ஒரு பக்கம் இதை போய் சொல்றேன், அம்மா பட்டம் கட்டுறேன். என்ன நான் என்ன சொல்றேன்? மாலை போட்ட போய் போற நம்ம வேற என்ன கட்டிக்கணும், சூத்தம் பண்ணி போக வேண்டித்தானே. இப்போ பபுரி எரிஞ்சு போறானே, 3 பொம்பளை நம்ம பொண்ணா போடணும். சொந்த மாமனை நம்ம மாலை போட்டீங்க, பபுரி எரிக்குது. இவன் அழுதுகிட்டு போன ஒரு செய்தி. இவன் கம்முன்னு போயிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை கெட்டிருக்காது. நீ வரையா அப்படியே தாய்கிட்ட வராது. இவர் மாண்டு கம்முன்னு போயிட்டு இருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை கெட்டுருக்குமா? கிடையாது இல்ல. இவன் ஏன் சொன்னாங்க சம்பள கொத்தா மாறிட்டுக்கா, மீன் தாண்டி விற்கிறோம், கருவாடு தாண்டி விற்கிறோம். அவன் போட்ட ஏன் ஒரு ஊர்ல 9 பேர் 18 அப்படியா பாபு எங்களுக்கு பின்னா நான் கேஸ் சுருட்டு மாட்டிச்சு அவன் கதை. இவனை ஏற்க மாட்டான். இங்க இருந்தா
அரசனாபுரிப்பட்டினம் போனோம்னா எப்படி முகூர்த்த தேதி வச்சு ஐயா வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அங்க போய் பஞ்சாயத்து வச்சு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கரெக்டா காசி எங்க அண்ணன் பஞ்சாயத்து வர மாட்டாரா? எனக்கு குடிச்சாங்க வாய்ப்பு பார்த்து சொல்லுமா தன்னுடன் பிறவா தம்பி தனபிறா தாயார் தந்தை அந்நியத்தில் செல்வம் மறுமுறை பேசி ஆசை மண்ணிய ஏற்றின் கல்வி மறுமனை ஆட்டி வாழ்க்கை இது இன்னமும் கர்மமாறும் எடுக்கத்துப்பதாது என்பார். ஆனா நாங்க எங்கேயோ பிறந்து நாங்க எங்கேயோ இருந்து இந்த பிள்ளையார் குப்பம் புது பிள்ளையார் குப்பம் நன்னகரத்தில் என்னைக்கு இந்த ஊர்ல அடி எடுத்து வச்சோமோ அன்று நாள் முதல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இருக்குமா, இத்தனை ஆண்டு காலமா எங்களுக்கு தந்தையும் தாயுமா இருக்கக்கூடிய ஆர்வீர் எங்க அம்மா சகுந்தலா அம்மா இதோ எங்கள் கம்பெனி ஆசிரியர் வீட்பாச்சாரிக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஓங்கி உலகண்ட உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி பெருகு தன்னை வீடு கைவிட பூங்கு வலை போதி பொறிவண்டு கண் பரப்ப தீங்காத புத்திருந்து தீர்த்த முறை பற்றி வாங்க குடனறியும் வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் என்பார் சகல ஐக்கியம் பெற்று நவம்பரமாக பாவாடராய் சுவாமியை வணங்கி அவருடைய அருளை பெற்று அவர்களும் நாமும் எல்லோரும் அந்த பெருமாள் ஆட்சி பெற்று நலமிடுவார்கள். அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய நட்பு எங்களை மறக்காத இருக்கணும்னு உங்களை நான் பாவாடராயன்னு வருஷம் வருஷம் கூட்டு பார்க்க நீங்களும் வரணும். யாருங்க என்னதான் தள்ளிட்டு கூட்டானுடா போடு ஷாஜி பத்தி பேசிட்டா அதெல்லாம் யாருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அகஸ்தனாபுரி பட்டணத்திலேயே தங்கி அன்னிகைக்கு அம்பாளிகைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அங்க போய் பஞ்சாயத்துக்காரரை வச்சாவது எப்படியாவது பேசி கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் சோத்து கையில அக்னி ராக ஓடுது நல்லா இருந்தோட பத்தி எடுத்துட குண்டு போய் எதை பீட்பாச்சாரிக்கு காரியமா பீட்பாச்சாரி ஐயா வீட்டுல திருமணமா ஐயா என் தம்பிக்கு கல்யாணம் நாங்க நட்சத்திரம் ஒரு கோயில் கும்பாசாயத்துக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 5000 10,000க்கு அந்த லிஸ்ட் போட்டு கொடுக்கணும். 3 லட்சத்துக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா இந்த காசு இப்படிதான் போகும். என்னடா இவனுக்கு காரியம் பண்ண போறா ஐயா பட்டு பாருங்க ஐயா அஞ்சோல்லாம்
குடிச்சவரா போய்க்கலாம். இதுங்க. நாயரே, இந்த சமஸ்கிருதம் அந்த விஸ்வாச்சாரிக்கு தெரியும். ஆமா. ஆனா சாஸ்திரத்துக்காக ஒப்புவா சொல்லு. பாக்கிறதுக்குள்ளேயே இல்ல குத்தா போட்டா. ஐயா இதுக்கு அது போச்சு இதுக்கு அது போச்சு எதுக்கு போச்சு? இதுக்கு அது போய் தான் போச்சு. ஏய் வாடா. சொல்லு. மீன் தண்ணில மேயறான். மீன் தண்ணில ஏன் மேயறோம்? காலையில வந்தா கரோடாயிடுவான். ரிஷபா காட்டுல மேயறான். ரிஷபா காட்டுல மேயறான். சிங்கா சிங்கா. சிங்கா என்ன காட்டுல மேயறான்? ஏன் காட்டுல மேயறான்? நாட்டுல வந்து அடிச்சு போடுறாங்க. ஏய் வா. இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த ஆர்காவடி சேர்ந்த விக்னேஷ் மத்தாளகாரர் கம்பெனி 2500 வாங்கிக்கலாம். 20,500 அட்வான்ஸா? அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். 2,50,000. இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கேசி தாங்கல் சேர்ந்த பூபதி கெட்டிகாரர் நம்பர் பூபதி கட்டியார். கெட்டிகாரர் நம்பர் பூபதி கெட்டிகாரர் வாங்கிற பூபதி 2 லட்சம் வாங்கிக்கிறாங்க. ஊர்லாம் காய்ச்சி வாங்கினா அவ்வளவுதான் வரும். இன்னும் வாங்குற சத்தி சொல்லுவாங்க. 10,000. தொட்டு கொடு குச்சியா கல்யாணம் நடக்குது கல்யாணம். ஐயா ஐயா கல்யாணம் ஆகிற பேரு ஆமா இப்ப எனக்கு போகாத நடக்குது. யார் யாரு ஐயா என்ன தேடுறா என்ன தேடுறா? தாலி காணையம்மா ஓ தாலி காணா நீ தாலி அர்த்தம் நீ இல்ல ஆமா தாலி அடிச்சு போயிருந்தான். ஓ நீ ஓ அப்பா என்ன ஒரு சைஸ் இது சைஸ் நேத்து பீஸ் ஆடுறா. தாலி குத்துருமா போனா சீட்டு கேக்குற பின்னாச்சாரி நீ சுத்தமான ஐயா நீ இல்ல பண்டிகை என்ன வேணும்? தாலி குடுமா தாலி கட்டி போல ஒச்சிடுவாங்க ஆளு யாரு? அந்த ஐயா பின்னாச்சாரி ஐயா உனக்கு எத்திரி பொண்டாட்டி? எனக்கு 2 பாண்டாட்டி. அப்ப 2 தாலி அர்த்தம் கொடு. நான் செத்தாலே தாலி கட்டிய போறேன். செத்துதான் நினைச்சு நான் தந்துரு. அவன் ஒத்துக்குவாங்க. இந்த 2 தாலி நான் தான் வச்சுக்கிறேன். நீ ஆமா திட்டு பண்ணா பையில இந்த பாரு, ஓ 2 தாலி நீ தான் வச்சுக்கிறியா குடுத்துரு. கொடுக்க மாட்டேன். யா இங்க இருந்து போ. நான் போய் அந்த வெட்பாச்சாரியை பார்த்து பாத்து அப்பா வெட்பாச்சாரி ஐயா பின்னாச்சாரி இந்த அம்பிகை அம்பாள் இருக்காங்களே ஆமா இந்த பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஆ அப்படி கேட்டு மட்டுமா ஒண்ணு பண்ண மாட்டாரே. ஒண்ணு பண்ண மாட்டேன். அம்பிகை அம்பாளிகை
ரெண்டு பெண் இருக்குல்ல? ஏய், 3 பெண்ணு 3 பேரு. ஆமா. இன்னொருத்தர் எங்க? போச்சு கேவலமா பேசுறேன் ஆ. தூர வந்து தங்கிட்டு வந்தேன் ஆ, இது வந்து பயம். ஏம்மா, 3 பொண்ணா ஏம்மா? ஆ, 3 பொண்ணு. 3 பொண்ணுல ஒரு பொண்ணை புதர்ல தள்ளி விட்டாங்க. சூர புதர்ல சூர புதர்ல கேட்காதீங்க கேட்டீங்களா? எந்த பொண்ணு சூர புதர்ல தள்ளனையோ தலைனியா? அந்த பொண்ணு தாலி எடுத்து வச்சுன்னு கொடுக்க மாட்டேன்றா. ஆ, நாங்க வாயை சொல்றோம். அம்மாவே அடிக்க போறா. உனக்கு எதிரியா வந்தா? இவன், அந்த மூத்த பொண்ணு தாலி எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஆ, அவ கழுத்துல உன் தம்பி தாலி கட்டினாதான் தாலி கொடுப்பாளா, இல்லைன்னா கொடுக்க மாட்டான்னு போய் சொல்லு. ஏம்மா எப்படி போறாலும் வருது இதே மாதிரி. ஐயா, தாலி இருங்க. தாலி இருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? ஐயா, இந்த அம்பிகை அம்பாஜி இருக்காங்க பாரு. ஆமா. அவங்க மூத்த பொண்ணு அம்பா. சரி. அந்த பொண்ணு தான் தாலி எடுத்து வச்சுக்குது. கேக்கவா? உன் தம்பியே நீ போயிட்டு ஆ. எங்க ஜாதி பிரகாரம் ஆ. மூத்தவளை பிடித்து துஜாபன கம்பத்தை கட்டி விட்டு கட்டிவிட்டு. 2 பேரும் தாலி கட்டு போய் தாலி கட்டி சொல்லி போய் சொல்லி தாலி வைக்க. ஏம்மா, உன் கைத்துல தாலி கட்டுறானா? யாரு? அவன் தம்பி சத்தியமா சத்தியமா எப்படி தெரியுமா? உன் குலதெய்வம் சத்தியமா சொல்லு. என் குலதேவா சொல்லு. நிச்சயமா சத்தியமா. நிச்சய் உன் குலதெய்வம் சுக்கராய் இல்ல நிச்சய். நிச்சயமா சத்தியமா. சரிவா. ஆனா ஐயர ஆ, இந்த தாலி நம்பி தரேன். ஆ, என் கழுத்துல தாலி மட்டும் கட்டுறேன்னு சொன்னா ஆ. உன் பொண்டாடி தாலி எடுத்துறான். ஞாபகம் வச்சுக்கோ. போ, இந்தா. 2 தாலி இருக்கு. ஐயரு நீங்க. போ. ஐயா, வரேன். தாலி நான் என் கையில கொடுத்தா புடிச்சு வராது. இல்ல கூட தாலி. டேய், நீ என்னடா ஐயரு போய் வாடா போடா. கை கை திரும்ப. சிலிண்டர் வாங்க காசு இல்ல, குடி காசு கேட்டா தரமாட்டா. படுத்து தான் ஆட்டு வந்துட்டேன். எதுக்கிட்ட போ. இன்னும் ஒரே நிமிஷம். ஐயா, அம்மா, உடைய தம்பிக்கு இவரை திருமணம் செய்து விட்டார். ஆமா என்ன நீயாகியேனோ திருமணங்கள் இதனங்கே ஏற்றுக்கொள்வீர். ஐயா, அம்மா என்னை நீயாகி திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை 3 ஆசை வெறுத்தவன். ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, அது முடியாது. போ, சத்தியமா திருமணம் செய்ய மாட்டேன். சரி விடு. டேய் டேய் டேய், கடைசியில கதை புரியாத ஒரே நிமிஷம் வரும். கம்மிங்க அம்மா ஒண்ணு ஒரே நிமிஷம் தான். மறுபடியும் வித்மாச்சாரிய போய் கேட்டேன். அவ கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா டேய், மறுபடியும் என் தந்தை காசு மன்னனுக்கு போய் கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொல்றார், அம்மா வீட்பாச்சாரிக்கு நாங்க கப்ப பணம் கட்டக்கூடியவர்கள், நான் சொன்னா ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வேலை நைவசார்பின் வனத்தில் இந்த பீஷ்மருக்கு குரு பரசுராமர் இருக்கின்றார். அவரிடம் போய் சொன்னா குருநாதன் சொன்ன சிஷியை கேட்பான் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால நான் எங்க போறேன், நைவசார்பன் பாரினில் கெடி பெற்ற
வந்திருப்பாய். அம்மா ஐயா, நீ யார்? நீ என்ன நாடு தேடி வந்த காரணம் என்ன? நான் காசிமன்னுடைய மகள் ஆஹா அம்பை, அம்பிகை, அம்பாளிய 3 பெண் ஐயா. ஆ மக வந்திருப்பாய் அம்மா. 3 பெண்ணா பிறந்து ஆஹா 16 ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய ஏய் ஓ கீழே இறங்கடா. எல்லாம் கீழே இறங்கு. கீழே இறங்குடா. இறங்குடா கீழே. உட்கார், உட்கார். பேச. ஒரே நிமிஷம் ஒரே எங்களுக்கு தெரிஞ்சாரு. ஒரு நிமிஷம். ஏப்பா, ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் இரு. இருமா. அப்பா எம்மாடி உட்கார் உட்கார். ஏய், ஐயா, அம்மா காசிமன்னனுக்கு முன்பு சென்று பிறந்து ஆஹா உனக்கு சீடனாக இருக்கக்கூடிய வீட்மாச்சாரி ஆ அவருடைய தம்பி விசித்திர வீரருக்கு மாலை இட்டோம். மாலை இட்டீங்க. ரதத்துல போகும்போது ஆ. என் மாமா ஆ நீங்க செம்மட குலத்தான மாலை இட்டு போறீங்க ஆஹா அப்படின்னு சொல்லும் போது சொல்லும் போது எனக்கு மனம் பதிச்சு மனம் அவரை கல்யாணம் செய்ய விட்டுட்டுமே ஆ. மாமா விரும்பி போறாண்டி வாங்கடி போகலான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டீங்க. இதுக்காக ஆ. ஒரே ஒரு சொல்லுக்காக ஒரு சொல்லுக்காக என் குலத்தை இழிவா பேசிட்டிய ஆ. அப்படின்னு ஆ. அகஸ்தனாபுரி பட்டணத்திற்கும் பட்டணத்திற்கும் காசிமாபுரி பட்டணத்திற்கும் ஆஹா 1 யோஜன கால வழி தூரம் காலவை தோறும் என்ன சூர புதர்ல பிடித்து தள்ளி விட்டார் ஐயா. ஆஹா அப்ப எங்க அப்பா கிட்ட போய் என் கதையும் சொன்னேன். சொன்ன அப்ப அவர் சொன்னாரு ஆ. அவருக்கு குரு பரசுராமர் குரு பரசுராமர் அவர் சொன்னா கேட்பாரு, கேட்பா. உன் வாழ்க்கைக்கு வழி தேடுவாரு. ஆ. கொஞ்சம் தேடி வந்தா ஐயா. அம்மா. அதனால ஆ. என் வாழ்க்கைக்கு வழி கொடுங்க ஐயா. அப்படிதான் இது செய்கிறீரம்மா. ஹலோ அவருடைய குரு பரசுராமர் இருக்கின்றார். பீஷ்மாச்சாரி இருந்தார். இந்த பரசுராமர் வந்து கேட்சே ஐயா, உங்களை தேடி ஒரு பரசுராமர் வந்திருக்கார். உங்க குரு. ஐயா, ஐயா வாருங்கள் குரு பரசுராமரே. நீங்க வணக்கம் வணக்கம். வணக்கம். முகமாக வந்திருப்பாய். பீஷ்மா உலகத்தில் இருக்கக்கூடிய அம்பாவுடைய வாழ்க்கை கெட்டு விட்டது. சரி. அதனால் உன் தந்தை இருக்கின்றான் பார். விசித்திர வீரன். விசித்திர வீரியன் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஒரு நாளா ஆ, அவள் என்னுடைய குல ஆச்சாரத்தை மீனவ ஜாதி என்றும் சிவன்பன ஜாதி என்றும் கேவலமாக பேசிவிட்டான். பேசிவிட்டார். அவளை வதக்கி இறக்கி விட்டு வந்துவிட்டேன். பீஷ்மா உனக்கு குரு நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேள். உன்னுடைய தந்தைக்கு திருமணம் செய்து வைக்க கொள்ள முடியுமா முடியாதா? குருநாதா, அவள் என்ன பெண்ணிட்டாக பீஷ்மா சாதாரண வித்தைகளை எனக்கு போதித்த வருவான். ஆமா என் உயிரை கேளுங்கள். ஆ. தனக்கு பாதகாலியாக வைக்கின்றேன். வைக்கின்றாய். ஆனால் ஆ. அம்பாள் என்ற பெண்ணின் பேச்சு வேண்டாம். சொல்லுங்கள். உன் தம்பிக்கை விடு. நீ ஏன் திருமணம் செய்து கொள்? அது முடியாது. முடியாதா? முடிந்தா உனக்கு சொன்னா முடியாதா? வேண்டாங்க. டேய் சொல்லுங்கள். உனக்கு எனக்கு சண்டை நான் சொல்றேன், நீ கேட்டு ஆகணும். உனக்கு குறினான் உனக்கு எனக்கு சண்டை வாட பார்க்கலாம். அது உன்னை சொல்லி குற்றமில்லை. குற்றமில்லை. உன் தாய் இருக்கின்றானே. ஆமா யாரு? யார்? ரேணுகை. ரேணுகை. ஆமா அவள் 5 பிள்ளைகளை பெற்று அவள் மனைவியாய் போனாள். உந்தத்தாயா, ஐயா, உந்தத்தாயா. 5 பிள்ளைகளை வைத்து அவசான் போனாரா உந்தன் தாயா உந்தன் தாயா. பீஷ்மா உன் தாய் 5 பிள்ளையை பெற்ற அவச்சாரியானவள். ஆஹா. இந்த விபச்சாரி பஞ்சாயத்து வந்திருக்க. மரியாதை கொண்டு போகிறோம். ஏய் நிறுத்துடா. அம்மா வைக்குமா உன்னுடைய உங்க அம்மா வைக்கமாடா? என்னடா? 7 பிள்ளை. என்னுடைய தாயை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா? உன் தாய் எப்படிமா? ஏய்,
பீஷ்மன் என் இரு கரத்தை அறுத்து விட்டான். உன்னுடைய அருளால் எனக்கு கடங்கள் வளர வேண்டும் தாயே. அப்படியே அந்த அம்மனுடைய அருளால் என்னை பெற்று கேட்டால் என் கைகள் வந்து என் கைகரம் இருந்து வந்து விட்டது. தாய் விஷ்மா இங்கே சற்று வித்துக்கு டேய் விஷ்ணா, இதற்கு மேல் சந்திரகுல பரம்பரையில் சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போதி பேசுவாங்க. குருநாதா அம்மா மிக வணக்கம் ஐயா. ஆகட்டும். பட்டது போக ஏமா ஏமா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இதை முடிச்சு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஐயா அம்மா எனக்காக ஆ 10 நாள் ஆஹா எனக்காக 10 நாள் வனத்துக்கு வந்தது 10 நாள் 10 நாள் எனக்காக சண்டை செய்தது இரவு பகல் 10 நாள் இரவு பகல் 10 நாள் அவன் குருன்னு பார்க்காத கை ஆண்டவன் கை காணியதை வச்சிருக்கிறார். குருநாதா அம்மா ஏய் அங்க போ. ஏமா நீ எங்க போற ஏய் போவீங்க. ஜம்மு ஜம்மு ஜம்மு. ராத்திரில சார வரைக்கும் போற மாதிரி. ஆப்பை போடு வா சரி வா போட்டாங்க. ஐயா ஆ ஏமா ஏமா இரு ஐயா உன்னை வேண்டி கேட்கிறேன் எப்படி எனக்கு 2 வரம் மட்டும் கொடு எப்படி அம்மா நீ கொடுக்கிற வரை கண்டிப்பா படிக்கும் ஆஹா இந்த பரசுராம யார் தெரியுமா அம்மா இந்த மாரியாத்த பெத்த புள்ள அவன் வெட்டிட்டான் மாரியாத்தால நினைச்சாரு கைகால் வந்துருச்சு ஆனா இவன் வரம் கொடுத்த படிக்கலையா கண்டிப்பா பலிக்கும். ஐயா அம்மா எனக்கு 2 வரம் எப்படி கொடுக்குறீங்களா கொடுக்க தடையில்லாம கொடுக்கலையே. சத்தியம் பண்ணு அம்மா நீ கேட்டவரை இரண்டு வருவோம் தடை இல்லாமல் தருகின்ற சத்தியம் சத்தியம். ஐயா அம்மா வரம் முதல் வரம் நான் தங்கச்சின்னு பார்த்தேன் ஆஹா அவ என்ன அக்கான்னு பார்க்கல அக்கான்னு பார்க்கல என்னை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணினாங்க கல்யாணம் பண்ணினாங்க. அவன் 2 பேரும் தாய் இறக்கணும் அந்த வரம் 2 பேரும் தாலி இறக்க வேண்டும். அந்த வரம் ஆ. 2வது ஆ இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கை கெடுத்துட்டான் இந்த பீஷ்மன் பீஷ்மன் நான் இப்ப பெண்ணா இருக்கேன் ஆ ஆனா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆஹா அடுத்த ஜென்மத்தில் ஆ என் கையால அவன் சாவணும் ஆஹா 2 வரம் அப்படிதானே? ஆமா. அம்மா உன் 2 தங்கை ம். தாலியை மறக்க வேண்டும். அது தடையில்லாமல் தருகின்றேன். இது சத்தியம் சத்தியம். இப்போ முருகப்பெருமானை தப செய்த முருகப்பெருமான் நேரா வந்தார் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் பீஷ்மன்னு சொன்னேன் அவர் மாலை கொடுத்தார் இந்த மாலையை எவன் வாங்குறானோ அவன் பீஷ்மனை மடிப்பான் சாவடிப்பான்னு சொன்னார் நான் புறா பேருட்டு கேட்டுட்டேன் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கண்ணுருடர் கெம்புருடர் எல்லாருமே கேட்டுட்டான் யாருமே அந்த மாலையை வாங்கல எம்மா அந்த மாலையை சுழட்டி எரிக்க அது ஓடி பாஞ்சாலனுடைய மாளிகை விழுந்தது அது ஏன் தெரியுமா இவன் சந்திரவ பரம்பரை ஒரு பெண் வாழ்க்கை கெடுத்துட்டான் அப்ப அந்த மாலை சொல்லுது இந்த சந்திரவ பரம்பரை ஒரு பெண் வாழ்க்கை கெடுத்தான் அல்லவா இந்த வீட்டுல ஒரு பெண்ணு பிறப்பா அவளால இவன் குலம் அழியும் அப்படி அந்த மாலை சொல்லுது சொல்லிட்டு அது மறைந்து விட்டது மறுபடி நான் காளிகா தேவியை போய் செய்தேன் எனக்கு வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்டேன் அந்த காளிகா தேவி இதுக்கு வரம் கொடுத்து விட்டான் எனக்கு ஞானம் பிறந்து விட்டது அதனால் என் சபதம் ஒரே நிமிஷம் அடைச்சை நல்லா கேட்ட வரத்தின்படி என் தங்கமாரி தாலி அறுப்பா ஆனா தாலி அறுத்துட்ட பிற்பாடு வியாசருடைய அருளார் 3 புள்ள பிறக்கும் யாராருக்கு அம்பிகை அம்பாளிகைக்கு முதல்ல திருதராட்டினம் பிறப்பான் 2வது பாண்டு மகாராஜன் பிறப்பான் 3வது விதுர பிறப்பான் இந்த 3 பேரில்
அந்த திருதராட்டிற்கு 100 பிள்ளை பிறக்கும். பிறக்கும். அந்த பாண்டுக்கு 5 பிள்ளை பிறக்கும். பிறக்கும். இந்த 105 பிள்ளைகளுக்கு விகிட குரோதம் ஏற்பட்டு ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு 10, 8, 18 நாள் சண்டை நடக்கும். சண்டை நடக்கும். இப்ப இந்த அம்பா நான் யாகத்தை மூட்டிட்டேன். இப்ப நான் யாகத்துல இறங்க போறேன். நான் யாகத்துல இறங்கி இந்த அம்பான ஒரு அம்பா பிறப்பு. அம்பா பிறந்து என் வாழ்க்கை கெடுத்தையடா பாவி. நான் எங்க இருப்பேன் தெரியுமா? அதுல 10ஆம் நாள் சண்டையில் சண்டையில் அர்ஜுன தோளில் இருந்து இந்த அம்பா நான் அம்பா பிறந்து சிகிட்டி என்ற பானமா இருப்பேன். அப்ப நீ தான் சொல்லுவ அர்ஜுன கிட்ட, என் தோல்ல ஒரு பெண் இருக்கா, அவ எடுத்து விடுறா, அவ பெண்ணுருமா நிற்பா, நான் பெண்ணு கூட சண்டை போட மாட்டேன். அந்த நேரத்தில் என் பேர்ல நீ பானம் போட்டு கொண்டுடுறேன்னு இவன் வாயாலேயே சொல்ல போறான். அதனால 10ஆம் நாள் சண்டையில் பார்த்திபன் தோளில் பதங்கி இருந்து என் வாழ்க்கையை கெடுத்த வீப்பா, அடுத்த ஜென்மத்தில் நான் மடிக்காத விட்டா என் பெயர் அம்பா இல்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அம்மா சபதா அம்பிகை அம்பாலியை திருமணம் பீஷ்மர் பரசுராம யுத்தம் இன்னைக்கு ராத்திரி ரொம்ப தூரம் போறோம். நடுப்பில இருக்குப்போம். அண்ணன் கேளு, நடுப்பில ஐயா வரீங்களா நீங்க? எங்க அம்மா காசு நேரம் முடிஞ்சு போச்சு. தம்பி எல்லாம் கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. ஏய் நாய
வந்தடி நோடி பாடு. ஏய் ஒய்யாடு சொல்றவனா ஏய் ஒய்கார மத்தரகாரா இல்லடி போ போ அப்பதான் தெரியும் எனக்கு போ. ஏ மூஞ்சி காட்டுறே மெண்டல் இது இவன் தான் பீட்மாச்சாரி வாழ்க்கை கெடுத்தவன். பாவாடுறாய் இருக்குறாங்க. அண்ணன் தம்பி அம்மா முன்னால போங்க. ஏன் இங்கே நிற்கிறீங்க? தெரியும் சாமி தெரியும்டா, அதுதான் முன்னாடி போக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வெளியே போயா தெரியும். எடுக்கிறோம் ஃபுல்லாக எடுக்கிறோமா. முழுசா போட முடியாதுண்ணா, ஸ்டோரேஜ் கிடைக்கும். இல்லப்பா பாட் பாட்டா போடுறோமா நம்ம. அந்த நாடகம் ஃபுல்லா அந்த நம்ம ஒரு ராத்திரி நாடகத்துல அந்த நாடகம் ஒண்ணுன்னா பாட் பாட்டா தான் அனுப்ப முடியும். ஏதோ ஒன்று போடணும். என்ன பேரு? மெமரிக்கடா ஸ்டோரேஜ். பிளேஸ்
இதுதான் தெரியாதுடா தானே கொஞ்சம் இல்லைங்களா சாமி தெரியாது கொண்டா நீயே போட்டு எல்லாரும் நானும் வாங்கிக்கிறேன் நான் டெஸ்டா பண்ண முடியும் இப்ப நீங்க மாத்திரம் கழிச்சுட்டு அதே புதால் மாறி 30-50 ஓடுதுன்னா 70 வருது. அண்ணா ஏமா ஏமா ஒரு நிமிஷம் செட்டப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் எடுத்துதான் இருக்கேன் ரெண்டு பேர் அப்படிங்க சுத்தனோட யாருன்னா வாங்கி கொடுத்தாங்க. இப்படியே வச்சு ஃபுல்லாக எங்கால் மட்டும் வை நம்ம ஃபுல்லாக பூச்சி மட்டும் மழை அது நம்ம ஊர் பழக்கம் விடுப்பாங்க எல்லாம் முடிச்சுட்டு என்ன வந்துட்டா மத்தியில் ஒரு தார் பை தார் பை மங்களகாசி பத்திரக்காரன் அம்போகம் பண்ணி அங்க பண்ணிக்கலாம். வைக்கிறாங்கடா திரும்ப ஆமா எடுத்துட்டு படிக்குமா முன்னாடி இங்க வந்துருங்க வா இப்படி வந்துருங்க கும்பலா சாமி பார்த்து மாதிரி மங்களம்
எல்லா சாமி ஃபுல்லா தெரியும் வெளியே தெரியும் முன்னாடி இப்போ அப்படி முன்னாடி போ அப்பதான் தெரியும் ஃபுல்லா திரும்ப மச்சான் அப்படி போடா நேரம் இப்போ அப்பதான் எல்லாம் கும்பலா தெரியும் பாடுங்க